चांद तारे ही क्या देखते रह गए, चांद तारे ही क्या। أنت تطلع بيننا بالكواكب كالبدور، بل وأشرف منه يا سيدي خير النبي. لا إله إلا الله، لا إله إلا الله، إله إلا الله، محمد رسول الله. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய பெருமக்களே, ஏற்கனவே நாம் சொல்லி வரக்கூடிய தலைப்பிலே குர்ஆனில் சொல்லப்பட்ட வலிமார்கள் இறைநேசர்கள். அந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட வலிமார்களிலே இறைநேசர்களிலே இன்று உலகத்தை ஆண்ட ஒரு ராஜா, ஒரு மிகப்பெரிய பேரரசர், அல்லாஹுடைய மிகப்பெரிய நேசரும் கூட, சையதுனா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம இன்னும் சில விஷயங்களை பார்ப்போம். உலகத்தை ஆண்டவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், உலகத்தை ஆட்சி புரிந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பரந்த முழு உலகத்தையும் ஆண்டவர்கள் மொத்தம் 4 பேர். முழு உலகத்தையும் ஆட்சி செய்தவர்கள் 4 பேர் மொத்தம் வரலாற்றிலே வருகிறது. அதுல முஸ்லிம்கள் 2 பேர், அது அல்லாத மற்ற நிலையிலே உள்ளவர்கள் 2 பேர். ஒருவர் சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இன்னொருவர் சையதுனா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். மற்றவர்களிலே நம்ரூத் ஒரு ஆளு, புக்த் நஸ்ர் ஒரு ஆளு, உலகத்தையே கட்டி ஆண்ட மாமன்னர்கள். இதுலையும் கூட அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஏன் இங்கே அதற்கு சையதுனா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமை பற்றி ஏன் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான் என்றால், மக்கமா நகரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட நேரத்துல அவங்க உண்மையான நபிதானா இல்லையா அப்படிங்கிறதுல குறைஷிகளுக்கு நிறைய சந்தேகம். என்ன நபித்துவம்னா என்ன, நபின்னா என்னன்னு அவங்களுக்கு அதுவரை தெரியல, அதுவரை நபித்துவம் அவங்கள்ட்ட இருந்ததில்லை. அதனால நபின்னு சொல்லி வாதிக்கிறாங்களே, அது உண்மைதானா அப்படிங்கிறதுக்காக வேண்டி நல்லா கவனிக்க. இந்த விஷயத்தை கேட்கறதுக்காக வேண்டி மதீனாவில் அன்று யூதர்கள் அடர்த்தியாக எஸ்ரிபிலே வாழ்ந்தார்கள். அந்த மதீனாவுக்கு போய் அந்த யூதர்கள்ட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி எங்க ஊர்ல ஒரு ஆள் புதுசா நபின்னு சொல்றாங்க, நாங்க அவங்கள நபியை நம்பணுமா, அது உண்மைதானா, அதுக்கு என்ன அடிப்படை அப்படின்னு. அவங்க நீங்க தான் நிறைய வேதங்களை படிச்சிருக்கிறீங்க, நிறைய நபிமார்கள் வந்திருக்கிறாங்க, நாங்க அவங்க நபிதானா இல்லையான்னு சோதிக்கிறதுக்கு என்னத்தை செய்யலாம்னு அந்த துறையிலே தேர்ந்தவர்களிடத்திலே போய் நபர் இப்னு ஹாரிஸ், உக்பத் இப்னு அபீ முஹைத் என்ற 2 பேரும் போய் கேட்கறதுக்கு போனாங்க. அப்ப அந்த நேரத்துல யூதர்கள் சொன்னாங்க, ஒரு 3 கேள்வி கேளுங்க, அவர்கிட்ட 3 கேள்வி கேளுங்க, 2க்கு ஆமான்னு சொல்லி விரிவான பதில் சொல்லுவாங்க. 1க்கு அந்த அளவுக்கு விரிவா பதில் சொல்ல மாட்டாங்க, அதை பத்தி அல்லாஹ் தான் ரொம்ப அறிஞ்சவன்னு விட்டுருவாங்க. அப்படி சொல்லிட்டா நபி. 2க்கு எஸ்ன்னு சொல்லணும், 1க்கு நோன் சொல்லணும். மாத்தி ஏதாவது சொல்லிட்டாருன்னா ஆபத்து. எதை நோன் சொல்லணும் அதை ரொம்ப விவரிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இங்க விவரம் இருக்குது, அவங்க நபி இல்லைன்னு விளங்கிக்கங்க. எதை ரொம்ப விளக்கி சொல்லணுமோ அதை கரெக்டா சொல்லிட்டாங்க, அந்த 2ஐயும் சொன்னா நபின்னு விளங்கிக்கங்க. சரியா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இங்க வந்த உடனே கேட்டாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 3 கேள்வி கேட்டாங்க. 3 கேள்வியை பொறுத்தவரையில முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா, ரூஹ்னா என்ன, ரூஹ் என்று சொல்கிறார்களே, இந்த ரூஹ்னா என்ன, உயிர் என்றால் என்ன. 2வது, முற்காலத்தில் வாழ்ந்த சில இளைஞர்கள் ஒரு குகையிலே போய் தங்கினார்கள், அவருடைய வாழ்க்கை புதிரானது, அதிசயமானது, வித்தியாசமானது, அவர்கள் யார், எங்கே இருக்கிறார்கள், அது சம்பந்தமா கேளுங்க. 3வது, உலகையெல்லாம் ஆண்ட ஒரு ராஜா, உலகத்தை எல்லாம் சுற்றி தெரிந்த ஒரு பேரரசர், பெரும் மன்னர், பேர் சொல்லல அவங்க, அவரை பற்றியும் கேளுங்க. இந்த குகைவாசிகளையும் இந்த மன்னரையும் பற்றி விரிவாக சொல்லிட்டாருன்னா அவன் நபிதான். ரூஹ பத்தி அவர் அல்லாஹ் சம்பந்தப்பட்டது அல்லது அந்த அளவுக்கு அது நம்ம விளங்க முடியாததுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க நபிதான். இவங்க பிடிச்சிட்டு பெரிய துறையில தேர்ச்சி பெற்ற ஆட்கள்கிட்ட கேட்டான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 கேள்வி கேட்டாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹ பத்தி கேட்டவன்னு சொன்னாங்க, குலிர் ரூஹ மின் அம்ரி ரப்பி வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. ரூஹை பற்றி நாயகமே உங்களிடத்தில் கேட்கிறார்கள், சொல்லுங்கள், அது அல்லாஹ் சம்பந்தப்பட்டது, அதை பற்றி நீங்கள் அதிகமாக அறிவு வழங்கப்படவில்லை என்று சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். குகைவாசிகளை பற்றியும் அல்லாஹ் தஆலா விரிவா சொன்னான். துல்கர்னைன் இந்த உலகத்தை ஆண்ட மன்னர் இருக்கிறாரு, இவங்களை பத்தி கேட்டாங்க, அல்லாஹ் தஆலா அதை சொல்கிறான். வயஸ்அலூனக அன் துல்கர்னைன், நாயகமே துல்கர்னைன் என்பவரை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள்.
ذُوالْقَرْنَيْன் என்பவர்களை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள். குல் சஅத்லு அலைக்கும் மின்ஹு ذِكْرًا, அவரை பற்றி நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லுங்கள். ذُوالْقَرْنَيனை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு ஒரு நீண்ட வசனம் சூரத்துல் கஹ்ஃப்ல. இவன் அந்த வசனத்துக்கு போறதுக்கு முன்னால ஒரு ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும். முதலாவது, இந்த ذُوالْقَرْنَيன் அப்படின்னு சொல்றாங்களே, இது யார்? ذُوالْقَرْنَيன்னா யாரு? உலகத்துல இது ஒரு பொது ஒற்றுமை என்னன்னு சொன்னா, யாரையெல்லாம் ذُوالْقَرْنَيன் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அலெக்சாண்டர் என்றும் இஸ்கந்தர் என்றும் பெயர் இருக்கிறது. அலெக்சாண்டர், சிக்கந்தர், இஸ்கந்தர் சொல்லி இந்த சொல்லை யாரையெல்லாம் ذُوالْقَرْنَيன் என்று சொல்கிறார்களோ, ذُوالْقَرْنَيன் யாருக்கெல்லாம் பெயர் சொல்லப்படுதோ அவங்களுக்கு இந்த பெயரை சேர்த்து சொல்லப்படுது. அலெக்சாண்டர், சிக்கந்தர், இஸ்கந்தர் சொல்லக்கூடிய இந்த பெயரையும் சேர்த்து சொல்றாங்க. அப்ப குர்ஆனிலே சொல்லப்பட்ட இந்த இஸ்கந்தர் யார்? குர்ஆனிலே சொல்லப்பட்ட இந்த ذُوالْقَرْنَيன் அவர் யார்? எந்த காலத்தில் வாழ்ந்தவர் என்றால், பெருமக்களே, சஹாபிகள் ஒரு ஆளு ذُوالْقَرْنَيன் இருந்தாங்க. இங்க அவங்கள பத்தி சொல்லப்படல. ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபியை பத்தி இங்க சொல்லப்படல. சஹாபிகளிலே ஒருவர் ذُوالْقَرْنَيன் என்று இருந்தார்கள். அந்த இஸ்கந்தரை பற்றியோ அந்த இஸ்கந்தரை பற்றி உண்டான வரலாறு இங்கே சொல்லப்படவில்லை. இரண்டாவது, இவர்கள் கிமு 500 வாழ்ந்தவர்கள். 500 வாழ்ந்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தோடு தொடர்புள்ளவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களிடத்துல சொல்லப்பட்டுச்சு, இவன் மாதிரி ذُوالْقَرْنَيன் ராஜா ஹஜ்ஜுக்கு வர்றாங்கன்னு சொன்ன உடனே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கா நகரத்தை விட்டு வெளியிலே போய் அவர்களை வரவேற்று வந்து அவர்களோடு சேர்ந்து ஹஜ்ஜும் உம்ராவும் செய்து உதுஹியாவும் கொடுத்தார் என்று வரலாற்றில் வருகிறது. அவர்கள் உதவியாக சேர்த்து கொடுத்தார் என்று வருகிறது. கான அப்தன் சாலிஹன் வ மலிகன் ஆதிலன், சாலிஹான ஒரு அரசராக, நீதமான ஒரு மன்னராக இருந்தார்கள். அவங்களுடைய அரசவையில பிரதானமான மந்திரி யாருன்னா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அந்த மகா அலெக்சாண்டர் இருக்கிறாங்க, நம்ம ذُوالْقَرْنَيன் இருக்கிறாங்களே, அந்த ذُوالْقَرْنَيன் அலைஹிஸ்ஸலாம் எந்த இந்த அலெக்சாண்டருடைய மந்திரி சபையில பிரதானமான மந்திரி யாருன்னா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இவங்களுடைய மந்திரி சபையிலே பிரதானமாக ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். இவங்க பல்கீஸ் மகாராணியினுடைய சந்ததியிலே வந்தவர்களும் கூட. இந்த ذُوالْقَرْنَيன் அலைஹிஸ்ஸலாம் பில்கீஸ் மகாராணியினுடைய சந்ததியிலே வந்தவர்களும் கூட. அது மாத்திரமல்ல, யமனை ஆண்ட துப்பா என்ற மன்னர்களிலே ஆரம்பமானவர் இவர்தான். ஏற்கனவே ஒரு வரலாறு சொல்லியிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான் கொண்ட, பழைய காலத்துல ஈமான் கொண்ட 3 பேர். போட்டி வச்சாதான் சொல்லணுங்கிறது இல்ல. பழைய காலத்துல ஈமான் கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாலேயே பழைய காலத்திலேயே அவங்களை கொண்டு ஈமான் கொண்ட வச்ச எத்தனை பேருங்க? 3 பேர். சொல்லுங்க பார்ப்போம். முதலாவது சாஹிபு யாசீன், யாசீன் சூராவில் சொல்லப்பட்ட ஹபீபுன் நஜ்ஜார். இரண்டாவது யார்? இந்த துப்பாய் ராஜா. இந்த ذُوالْقَرْنَيன் இல்ல, இவங்கதான் அந்த துப்பாய் ராஜாவினுடைய பரம்பரையில முன்னால் உள்ள ஆள். மூணாவது அதற்கு செய்தனா அன்னை ஹதீஜா அம்மாவுடைய இந்த அவங்களுடைய சொந்தத்துல பரக்கத்து பின் நௌஃபல் 3 பேர் சொன்னோம் இல்லையா? அதுல அந்த துப்பாய் ராஜா இருக்கிறாரு. அந்த துப்பாய் ராஜாவினுடைய முன்னால் உள்ள சந்ததி இவர், ஆரம்ப துப்பாய். இவர் ஆரம்ப துப்பாய். வரலாற்றிலே வருகிறது, கது கானதுல் கர்னைனி ஜத்தி முஸ்லிமா மலிகன் ததீனு லஹுல் முலூகு வ தஹ்சுது பலகல் மசாரிக வல் மகாரிப யப்தகி அஸ்பாப அம்ரின் மின் ஹகீமின் முர்ஷிதின் மின் பஅதிஹி பல்கீசு கானத் அம்மதி. வரலாற்றிலே வருகிறது. என்னுடைய மூதாதையர்களிலே அதற்கு செய்தனா பில்கீஸ் மகாராணி வருகிறார்கள். அதே மாதிரி துப்பாய் ராஜாவுக்கு முந்தைய ராஜா இவர், அந்த குடும்பத்துல முந்தைய துப்பாய் இவர் தான் என்று வரலாற்றில் இவர்களை பற்றி வருகிறது. அருமையான பெருமக்களே, துப்பாய் ராஜா பத்தி சொன்னாங்க, துப்பாய் ராஜாவை யாரும் போக சொல்லிடாங்க, அவர் முஸ்லிம் ஆயிட்டாருன்னு ஸல்லல்லாஹு சொன்னார். அது மாதிரி ஸல்லல்லாஹு வீடு கட்டினால் அந்த துப்பாய் ராஜா அவங்களுடைய முன்னால் உள்ள ஆட்கள்ல உள்ளவர் தான் இந்த ذُوالْقَرْنَيன். சரி, ذُوالْقَرْنَيன்னா என்ன அர்த்தம்? 2 கொம்பு உள்ளவர்னு அர்த்தம். சில பேர் யாரா ரொம்ப இது பெரிய கும்பா வச்சிருக்க கேட்கணும் இல்லையா? அப்ப 2 கொம்பு உழைத்து 2 கொம்பு உள்ளவர் ذُوالْقَرْنَيனுக்கு அர்த்தம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வயஸ்அலுனக அன் ذُوالْقَرْنَيன், நாயகமே அந்த ذُوالْقَرْنَيனை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள், நீங்க சொல்லுங்க. அப்ப ذُوالْقَرْنَيன் ஏன் பேர் வந்துச்சு? கொம்பு அவருக்கு இருந்துச்சா? எதுக்காண்டி ذُوالْقَرْنَيன் பேர் வந்துச்சு என்று சொன்னால், 2 கலவைகள் இருந்துச்சா. உடம்புல சார்ந்த கலவைகள் இருக்கு இல்லையா? அது மாதிரி தரையில 2 கலவைகள், அது கம்பீரத்தினுடைய தோற்றத்தை கொண்ட 2 கலவைகள். அல்லது பாரசீக ரோமாவரி என்ற 2 பெரிய வல்லரசையும் ஆண்டவர் என்பதனாலே ذُوالْقَرْنَيன் அப்படி ஒரு பட்டம். 2 பெரிய வல்லரசையும் ஆண்டவர். மூணாவது என்னன்னு சொன்னா,
உலகத்திலேயே சூரியன் உதயமாகக்கூடிய இடத்திற்கும் அதனுடைய மறையும் இடத்திற்கும் சென்று வந்தவர் இவர் மட்டும்தான். குர்ஆன் சொல்லுது, இதை அப்படி இப்படி மறந்துடக்கூடாது. ஹத்தா இதா பலக மத்லியஷம், சூரியன் உதயமாகும் இடத்திற்கே சென்று வந்தார். அல்லாஹ் என்ன இடத்துல சொல்கிறான்? ஹத்தா இதா பலக மத்லியஷம், சூரியன் மறையும் இடத்திற்கே சென்று வந்தார். அங்க போய் அங்க என்ன நடந்துச்சு? சூரியன் உதயமாக கூடிய இடத்துக்கு போனார், அங்க சில சம்பவம் நடந்துச்சு. மறைய இடத்துக்கு போனார், அங்க சில சம்பவம் நடந்துச்சு. அவங்கள்ட்ட எல்லாம் பேசினாங்க, சில காரியங்களை செய்து கொடுத்தாங்க. அது நீண்ட வரலாறு. அப்ப அந்த ذوالقرنين என்று பட்ட வந்ததற்கான காரணம் என்னன்னு சொன்னா, சூரியன் உதயமாகும் இடத்திற்கும் சென்றிருக்கிறார், சூரியன் மறையும் இடத்திற்கும் சென்றிருக்கிறார் என்பதனால 2 கொம்புள்ளவர் என்று அப்படி ஒரு பெயரும் உண்டு. அதற்கு அலி ரலியல்லாஹு ஒரு விளக்கம் சொல்றாங்க. சையதுனா அலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா ஒரு விளக்கம் சொல்றாங்க. கது பஸத்தலஹு நூர் ஃபகான லைல வன்னஹார சவா, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நூறானியத்தை விரித்து கொடுத்திருந்தான். பொதுவாக வெளியில வெளிச்சம் இருந்தா தான் கண்ணை கொண்டு பார்க்க முடியும். கண்ணுல ஒளி இருந்தாலும் வெளியில வெளிச்சம் இல்லைன்னா இப்படி பார்க்க முடியும், இருட்டா இருந்தா. ஆனா அவருக்கு ذوالقرنين அலைஹிஸ்ஸலாமுக்கு இப்படி ஒரு ஆற்றல் இருந்தது. சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நூறானியத்தை விரித்து கொடுத்திருந்தான். ஃபகான லைல வன்னஹார சவா, பகலும் இரவும் சமம் தான் அவங்களுக்கு. அதை கொண்டு பார்ப்பாங்க. பகல்லையும் அவருக்கு சாதாரணமா தெரியும், இரவையும் சாதாரணமா தெரியும் அவங்களுக்கு. அதனால ذوالقرنين 2 கொம்புள்ளவர் என்று அப்படி ஒரு பெயர் இருக்குது என்று சொல்கிறார். சரி, இதெல்லாம் எந்த காலத்தில் வாழ்ந்தவர் என்பதற்கும் அவங்களுடைய அந்த ذوالقرنين என்ற வார்த்தைக்கான அர்த்தமும் தான் இந்த 2. இதுக்கு அடுத்து அவங்களுடைய வரலாறு என்ன அல்லாஹ் சொல்கிறான். சாத்துரு அலைக்கும் மின்ஹு திக்ரா, அவர்களை பற்றி நான் கொஞ்சம் சொல்வேன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறானே, அந்த காரியத்தை அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான். அவர்களை பற்றி நான் சொல்கிறேன் சொல்லிட்டு, இன்னா மக்கன்னா ரஹூபில் அர்தி வ ஆதைனாஹு மின் குல்லி ஷைஇன் சபபா, இந்த பூமியில் நாம் அவர்களுக்கு எல்லா விதமான ஸ்திரத்தன்மையையும் எல்லா விதமான வசதிகளையும் அவருடைய செல்வதற்கு ஏற்ப பொதுவாக என்னென்ன காரண காரியங்கள் எல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுத்தோம்ங்கிறான். எல்லா ஆற்றல்களையும் கொடுத்தோம், எல்லா வசதிகளையும் கொடுத்தோம். எல்லா ஆற்றல்கள் என்றால் என்ன, எல்லா வசதிகள் என்றால் என்ன விளக்கம் சொல்லும் பொழுது, உலகத்துல எந்த பாகத்துக்கு சையதுனா ذوالقرنين அலைஹிஸ்ஸலாம் சென்றாலும் கூட அந்த மக்கள் எந்த மொழி பேசுகிறார்களோ அந்த மொழியை இவர்கள் பேசுவார்களாம். யார்த்தையுமே படிக்க வேண்டியதில்லை. அவர்கள் என்ன மொழியை பேசுகிறார்களோ அந்த மொழியை இவர்கள் பேசுவார்கள். அதேபோல் உலகத்தினுடைய எந்த பாகத்திற்கும் செல்லக்கூடிய ஆற்றல் அவர்கள் பெற்றிருந்தார்கள். சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அதற்கான விளக்கத்தை சொல்கிறார்கள். சஹர லஹு ஸஹாப் வமத்தத் லஹுல் அஸ்பாப் வபஸத் லஹுன் நூர், அல்லாஹ் தஆலா அதற்காக அவர்களுக்கு மேகத்தை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். எங்கேயாவது போகணும்னா வாகனம்ங்கிறது மேகம் தான். மேகத்துக்கு வாங்க கீழே இருக்கும், மேகத்துக்கு மேலே ஏறி உட்கார்ந்தாங்கன்னா போற இடத்துக்கு போகும். அதுக்கு ஒரு திக்கர் சொன்னா அது போற இடத்துக்கு போய்கிட்டு. அதனால அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வாகனமாக மேகத்தையே கட்டுப்பாட்டில் ஆக்கி கொடுத்திருந்தான் என்று இந்த ஆயத்தினுடைய விரிவுரையிலே சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சையதுனா ذوالقرنين அலைஹிஸ்ஸலாமை சொல்கிறான். அவர்கள் எங்கே சென்றார்கள்? முதலாக ஹத்தா இதா பலக மக்ரிபஸ் ஷம்ஸி, ஹத்தா இதா பலக மக்ரிபஸ் ஷம்ஸி, சூரியன் மறையக்கூடிய இடத்திற்கு சென்றார்கள். சூரியன் எங்கே மறையுமோ அந்த பகுதிக்கு போயிட்டாங்க. வஜதஹா தத்லுஉ அலா வஜதஹா தக்ருபு ஃபீ ஐனின் ஹமிஅத்தின் வஜத இந்தஹா கௌமா, அவர்கள் சென்ற அந்த இடம் இருக்கிறதே அந்த இடத்திலே அது ஒரு பிளாக் சீ என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு கருப்பு கடல், ஒரு சகதி போன்ற ஒரு இடம், அந்த இடத்திலே அது மறைகிறது. அதற்கு சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்ற இடம் இருக்கிறதே, சூரியன் மறையக்கூடிய இடத்தினுடைய அந்த சமீபத்தில் அந்த அருகிலே சென்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சென்றார்கள் என்பது மாத்திரமல்ல, வஜத இந்தஹா கௌமா, அங்க ஒரு கூட்டம் வாழ்ந்துகிட்டு இருக்குதான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் போன இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இதெல்லாம் குர்ஆனுடைய வரலாறு. அங்கே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஜத இந்தஹா கௌமா ஒரு கூட்டத்தை பெற்றார்கள். நாம் சொன்னோம், ذوالقرنين அவர்களே, நீங்கள் அந்த மக்களுக்கு போய் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களை சொல்லணுமோ சொல்லணும். அவங்க கட்டுப்பட்டாங்கன்னா சரி, இல்லைன்னா அதுக்குண்டான தண்டனை வேணும், அதை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நாம் வஹி அறிவித்ததாக சொல்கிறான். நாம் அவர்களுக்கு சொன்னதாக சொல்கிறான். இவங்க போய் சொன்னாங்க, அங்க போய் சொன்னாங்க, மக்களே நீங்கள் அம்மா மன் ظلم فسوف نعذبه ثم يرد الى ربه فيعذبه عذابا نكرا, யார் இந்த உலகத்தில் அநியாயம் செய்கிறார்கள் அவர்களுக்கு நாம் உலகத்திலேயே அதாபை கொடுப்போம், அதற்கு பிறகு அவர்கள் ஆகிரத்தில் அதாப் இருக்கிறது என்று தௌஹீதினுடைய சங்கநாதத்தை, தீனுடைய பிரச்சாரத்தை, அல்லாஹ்வுடைய வஹதானியத்தை அந்த மக்களுக்கு சையதுனா ذوالقرنين அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அந்த மக்கள் ஈமானுடையவர்களாக மாறினார். அதற்கு பிறகு அது நீண்ட பயானும் செய்றாங்க. அம்மாமன் ஆமன வஅமில சாலிஹன், யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்களோ ஃபலஹு ஜஸாஅனில் ஹுஸ்னா, அவர்களுக்கு அழகான கூலி இருக்கிறது.
நாம் அவர்களுக்கு இலகுவான வழிகளைத்தான் சொல்வோம். ஈமானின் காரணத்தினால அவங்களை கஷ்டப்படுத்த மாட்டோம், இலகுவான வழிகளைத்தான் சொல்வோம் என்று சொல்றான். சும்மா துபா சபபா. அதுக்கு அடுத்து இன்னொரு பாதையில துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. எங்க போனாங்க? ஹத்தா இதா பலக மத்ரியாசம், சூரியன் உதயமாகும் இடத்திற்கு சென்றார்கள். படுவான் முதல் இங்க மறைகின்ற இடம் வரை, உதயகிரி முதல் அஸ்தகிரி வரை. இப்போ இரண்டாவது சில அகர செய்தி துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் போன சூரியன் உதயமாகும் இடம். வஜரஹா தத்துவரு அலா கௌமின், அல்லாஹ் சொல்கிறான் அந்த சமுதாயத்தின் மீதுதான் சூரியனே உதிக்கிறது. அங்க மனிதர் இருக்கிறாங்க, அவர்களிடத்தில் தான் சூரியனை உதிக்கிறது. லம் நஜஅல் லஹும் மின் தூனியா சித்ரா, அவர்களுக்கும் அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு மத்தியில எந்த தடை திரை கூட இல்லை. அவ்வளவு சமயத்துல அவங்கள்ட்ட தான் சூரியனை முதல்ல உதிக்குதுன்னு நல்லா சொல்றான். அவர்களை பற்றி எல்லா செய்திகளையும் நாம் சொல்லிக் கொடுத்திருந்தோம். இங்க இருந்து அங்க போனாங்க துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். அங்க போய் அவங்களுக்கும் அந்த மக்களுக்கு மத்தியிலையும் பல விதமான மார்க்கத்தினுடைய பிரச்சாரத்தை செய்தார்கள் என்றெல்லாம் வருகிறது. அதுக்கு பிறகு அங்கிருந்து பெறப்பட்டு ஹத்தா இதா பலக பைன சத்தை, வடக்கு நோக்கி சென்றார்கள். முதல்ல அவங்க மறையும் இடத்திற்கு சென்றார்கள், அதற்கு பிறகு உதயமான இடத்திற்கு சென்றார்கள், அதற்கு பிறகு வடக்கு நோக்கி செல்கிறார்கள். இந்த வடக்கு நோக்கி செல்கின்ற நேரத்திலே அங்க உள்ள மக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஹத்தா இதா பலக பைன சத்தை, ரெண்டு மலைகளுக்கு மத்தியிலே வஜத மின் தூனிஹிமா கௌமன், அந்த மலையினுடைய பாகத்திற்கு அடுத்து ஒரு கூட்டம் வாழ்ந்தது. அங்க போனாங்க. லா யகாதுன யஃகஹூன கௌலா, அவங்க என்ன பேசுறாங்கங்கிறது விளங்கல்ல. அவங்க பேச்சு தெளிந்த பேச்சு இல்லை. அதான் எல்லா மொழியும் தெரியுமே, ஏன் தெளிந்த பேச்சு இல்லைன்னா அவங்க பேசுற மொழி இருக்குது, அது மொழிக்கான ஆற்றல் பெற்ற தன்மை கொண்டதே அல்ல. வரலாற்றிலே சொல்கிறார்கள் அவங்க பேசுற மொழி ஜார்ஜியா என்ற மொழி. அந்த பகுதி எதுன்னு சொன்னா ஜார்ஜியா என்னும் பகுதி. 5000 வருடங்களாக மொழிக்கான எந்த தகுதியும் அந்த ஜார்ஜிய மொழி பெற்றிருக்கவில்லை. அந்த அவங்க ஜார்ஜியா என்ற மொழி பேசினார்கள். அவங்க எப்படி வாழ்றாங்கன்னா 2 மலைகளுக்கு இடையில வாழ்றாங்க. செய்தனா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போனாங்க. அப்போ மொழி பேசினா விளங்கலன்னா எப்படி பேசினாங்க? சில பேர் சைக்கிளில் பேசினாங்க என்று தஃசீர் செய்கிறார்கள். ஆனா அதை விட நல்லதுன்னு அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டாங்கிறதுனால அவங்க பேசுற மொழி உலகத்தின் மற்றவர்களுக்கு தெளிவாக புரியாவிட்டாலும் கூட அவங்களுக்கு மத்தியில எப்படி புரியுமோ அதையே அமர்த்து செய்தனா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும். அவங்க பேசுறது மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும். போன உடனே அவங்க சொன்னாங்களா, காலோ யாதர் கர்னைன், துல்கர்னைன் அவர்களே, இன்ன யஜூஜ வ மஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்த், யஜூஜ் மாஜூஜ்னு ஒரு கூட்டம் கிடக்குறான். முஃப்ஸிதூன ஃபில் அர்த், அநியாயம் பண்றாங்க. ஃபஹல் நஜஅலு லக ஹர்ஜன் அலா அன் தஜஅல பைனனா வ பைனஹும் சத்தா, எங்களுக்கு அவங்களுக்கு மத்தியில ஏதாவது அவங்க வராம அவங்களுடைய குழப்பத்தை விட்டு தடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு தடையை ஏற்படுத்தணும் என்று செய்தனா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதுக்கு ஏதாவது பணங்களும் தரனால நாங்க தர்றோம். காலம் ஆமக்கன்னி ஃபீஹி ரப்பின் கைருன், அவங்க சொன்னாங்களா ஃபஹல் நஜஅலு லக ஹர்ஜன், அதுக்கு ஏதாவது தொட்டுக்கிட்டு என்ன நாங்க வசூல் பண்ணி தர்றோம், அந்த இதை கெட்டுறதுக்கு ஏதாவது வேலைகளை செய்யணும்னா நாங்க பணம் வசூல் பண்ணி தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. செய்தனா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் மா மக்கன்னி ஃபீஹி ரப்பி கைருன், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறது உலக ஆண்ட மன்னர் இல்ல, இவங்க என்னத்தை வசூல் பண்ணி அவரு கொடுக்க, அவர் உலகத்தை ஆளுகிற மன்னர், உலகம் முழுவதும் செல்கின்ற மன்னர். அதனால சொன்னாங்கன்னா நீங்க பணம் தான் வசூல் பண்ணி தர வேண்டாம், ஆனா உங்கள் உடல் உழைப்பை தாருங்கள், உடல் உழைப்பை கொஞ்சம் தாருங்கள். அஜயால் பைரக்கும் அபயனகும் ரதுமா, உங்களுக்கு அவர்களுக்கு மத்தியில் ஒரு தடை ஏற்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தனா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னா, முதல்ல நீங்க என்ன செய்யுங்கன்னா 2 மலை இந்த பக்கம் மலை இருக்கு, அதனால அது அல்லாத மற்ற 2 பகுதியிலையும் நல்ல இரும்பு பாலங்களை கொண்டு வாருங்கள். ஆத்தூனி சுவரல் ஹதீர், இரும்பு பாலங்களை நீங்கள் கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து அதை அப்படியே அடுக்குங்க. 2 மலைகளுக்கு மத்தியிலே உள்ள இந்த இடங்களிலே நீங்கள் அப்படியே அடுக்கிக் கொண்டே செல்லுங்கள். அடுக்கியதற்கு பின்னாலே அதிலே பாலன் புகு, அதற்கு பிறகு நெருப்பை உண்டாக்கி அந்த நெருப்பு கங்காக அதை மாற்றுங்கள். நெருப்பு கங்காக மாற்றியதற்கு பின்னாலே அதற்கு பிறகு செம்பை காய்ச்சி அதுல ஊத்தம். அப்படி ஊத்தியாச்சின்னு சொன்னா சொல்கிறார்கள் ஹத்தா இதா ஜாலஹு நாரா, நல்ல நெருப்பு கங்காக மாற்றுங்கள். ஆத்துனி உஃப்ரி அலைஹி கித்ரா, அப்புறம் நீங்க என்னங்க செம்பு காய்ச்சி கொண்டாங்க, அதை ஊத்திடுவோம். அதுக்கு பிறகு ஊத்தியாச்சுன்னா அவங்க அந்த இடத்தை விட்டு வெளியே வர முடியாது, தொலைவு வரவும் முடியாது. இரும்பு பாலத்தை நன்றாக அதை நெருப்பா ஆக்கி செம்ப காய்ச்சி ஊத்தியாச்சுன்னா துளை வரவும் முடியாது, அதுக்கப்புறம் அவங்க வெளியே வர முடியாது. நாம அப்படி ஒரு இதை வேணா உங்களுக்கு ஏற்படுத்தி தந்துடுறேன்.
قال هذا رحمة من ربي. இது நான் பெரிய என்னுடைய முயற்சியினால செய்யல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத். فاذا جاء وعد ربي جعله دكا. ஒரு நேரம் இருக்கிறது, ரப்பினுடைய வாக்குறுதி வந்து விட்டால் இது துகள் துகளாக ஆகிவிடும். அந்த நேரம் வந்துச்சுன்னா என்று அல்லாஹ் தஆலா அந்த யஜூஜ் வஜூஜ் கூட்டத்தாரை பற்றி கொஞ்சம் சொல்லி காண்பிக்கிறான். அப்ப துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல்ல மறையும் இடத்திற்கு சென்றார்கள், படுவானுக்கு சென்றார்கள், பின் எழுவானுக்கு சென்றார்கள், அப்புறம் அவங்க வடக்கிழக்கு சென்றார்கள். இந்த யஜூஜ் வஜூஜ் கூட்டத்தாருடைய குழப்பத்திலிருந்து அந்த மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி உள்ள பணிகளிலே அவர்கள் ஈடுபட்டார். பெருமக்களே, அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு தான் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சொல்கிறான். இப்ப இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, உலகத்தினுடைய மிகப்பெரிய கியாமத்தின் அடையாளங்களில் முக்கியமான சில அடையாளம், கடைசி அடையாளம் தஜ்ஜால். தஜ்ஜால் வருவான், தெளிந்த ஆதாரப்பூர்வமான நிலைகள்ல வருது. தஜ்ஜால் வருவான். தஜ்ஜால் வந்த பிறகு அதை செய்யணும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கே வருவார்கள்? முஸ்லிமிலே பல ஆதாரப்பூர்வமான அதீத கரணங்களில் வந்திருக்கிறது. டமாஸ்கஸ் நகரத்திலே, திமிஸ்க் என்று சொல்லப்படக்கூடிய டமாஸ்கஸ் நகரத்தினுடைய ஜாமியா மஸ்ஜிதினுடைய கிழக்கு பகுதியினுடைய மினாராவிலே, வெள்ளை மினாராவிலே, கிழக்கு பகுதியினுடைய வெள்ளை மினாராவிலே அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்ல கலர் சட்டையெல்லாம் போட்டு வருவாங்க. நல்ல கலர் சட்டையெல்லாம் போட்டு வருவாங்க. மலக்குமாருடைய கைகளிலே, அவர் தோள்களிலே கைகளை வைத்துக் கொண்டு வருவார்கள். அந்த அங்க மேல அந்த மினாரா வரதான் வருவாங்க. அப்புறம் ஆட்கள்லாம் பார்ப்பாங்க, யானையை கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதுவரை வந்தாலும் அவர் இறங்க வேண்டியதானே? இல்ல இல்ல, அது காரண உலகத்திற்கு வந்தாச்சு. இங்க வந்தவரை ஏனையை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள் என்று வருகிறது. அந்த கொடுமை செய்யக்கூடிய இந்த தஜ்ஜால் உலகம் எல்லாம் சுற்றுவான். தஜ்ஜால்னு சொல்லும்போது அவனை பத்தி ஒரே ஒரு ஹதீஸ் முஸ்லிம்ல வருது. ஒரு நாள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகள் எல்லாத்தையும் தொழுது முடிச்ச உடனே உட்காருங்க, இப்ப நான் பயான் செய்யல, இவர் பயான் செய்வார்னு ஒரு ஆளை பார்த்து சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ப நான் பயான் செய்ய போறது இல்ல, தமீமுத்தாரின்னு ஒரு ஆள் வந்திருக்கிறார், அவர் பயான் செய்ய போறார். வல்லாஹி மா ஜமாஅத்துல் ரஹபத்தின் வலா ரஹபத்தின், உங்களுக்கு ஏதோ நல்ல வாக்குறுதிகளை சொல்வதற்கோ பயமுறுத்துவதற்கோ அதுக்காக இப்ப நான் உங்களை ஒண்ணு சேர்க்கல. வலாக்கின் ஜமாஅத்துக்கும் அன்ன தமீமன் கான நஸிரன் நஸ்ரானியன், தமீமத்தாரி வந்திருக்கிறாங்க. அவர் ஏற்கனவே யூத மார்க்கத்தை சேர்ந்தவராக இருந்தார். என்னிடத்தில் வந்து பையத்து செய்து முஸ்லீம் ஆகிவிட்டார். முஸ்லிம் ஆனது அப்படிங்கிறது மாத்திரமல்ல, வஹத்தஸனி ஹதீஸன், எனக்கு ஒரு ஹதீஸ் அவர் சொன்னார். சொல்றாங்க, வஹத்தஸனி ஹதீஸன், எனக்கு ஒரு ஹதீஸ் சொன்னார். வாஃபகல்லதி குன்து ஹதீஸுக்கும் அன் மஸீஹ் தஜ்ஜால், தஜ்ஜாலை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அல்லவா, அதற்கு நேர்மாறான செய்தியை தமீமுத்தாரி வந்து சொன்னார். இப்ப அவர் பயானம் செய்தார், நீங்க கேட்டுக்கங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே தஜ்ஜாலை பத்தி சொல்லி இருக்கிறேன். அந்த தஜ்ஜாலை பற்றி அவர் ஒரு காட்சியை கண்டு வந்திருக்கிறார். எனவே நான் ஏற்கனவே உங்களுக்கு தஜ்ஜாலை பற்றி சொன்ன செய்தி இருக்கிறதே, அதுவும் இதுவும் ஒத்து போகிறது, தமீமுத்தாரி சொல்லுங்கன்ட்டான். தமீமுத்தாரி சொன்னாங்க, எங்கள்கிட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு. அன்னஹு ரகிப ஃபீ ஸஃபீனத்தின் பஹரியா, நாங்க கடல்ல பயணம் செய்து போனோம். முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, 5235 ஹதீஸ். நாங்க கடல்ல பயணம் செய்து போனோம். சலாதீன ரஜுலன், நல்ல 30 ஆட்கள் எங்கள் கடல் பயணத்துல கூட இருந்தாங்க. சும்மா அப்படி இப்படி ஆட்கள் இல்ல, அதாவது நல்ல உடல் வலு மிக்கவர்கள் 30 பேர் நாங்க கடல் பயணத்துல போனோம். போனால் அந்த நேரத்துல ஐபவிகள் மோஜ், கடல் அலை எங்களை போட்டு அங்கங்க அலக்கழிச்சிருச்சு. கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு கடல் அலை அங்க எங்களை அலக்கடிச்சிருச்சு. கடைசியில நாங்க அந்த கடல்ல 1 மாத தூரம் எங்கேயோ போயிட்டோம். அப்படி எங்கேயோ அடிச்சு கொண்டு போய் ஒரு தீவு கிட்ட கொண்டு போய் எங்களை ஒதுக்கிடு. தீவு கிட்ட கொண்டு போய் ஒதுக்கின உடனே அங்க பார்த்தா ஒரு தீவுல ஏறுறோம். அப்ப அந்த இடத்துல ஒரு ஆள் நிக்கிறாப்புல, நல்ல பயங்கர மிருகம் மாதிரி இருக்கு, உடம்பு பூரா முடியா இருக்கு, உடம்பு பூரா முடியா இருக்குது. நீங்கள யாருன்னு கேட்கிறாப்புல, இங்க வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறாருன்னு அவர் எங்களை வரவேற்கிறார். உங்களை எதிர்பார்த்து எங்களால் உட்கார்ந்து இருக்கிறாரு, இங்க வாங்க எங்களை வரவேற்கிறார். இன்னும் ரொம்ப வரவேற்பா இருக்கு. நாங்க போறோம். போன உடனே இன்னொரு இடத்துக்கு கூட்டு போனா அங்க ஒரு ஆளு நல்ல சங்கிலியார கட்டி போட்டு, காலெல்லாம் வந்து அந்த நல்ல இடத்தோட சேர்த்து இந்த யானை கட்டி போட்ட மாதிரி நல்ல வசமா கட்டி போட்டுருக்கு. கை கால் உடம்பெல்லாம் வந்து அசைய முடியாத அளவுக்கு கட்டி போட்டிருக்கு. அப்படி கட்டி போட்டிருந்த அந்த ஆளை போய் நாங்க பார்த்தோம். அதாவது இப்படிப்பட்ட ஆட்களை நாங்க பார்த்ததே இல்லை. மனிதர்களுடைய தோட்டத்துல இப்படி ஆட்களை பார்த்ததே இல்லை. அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட காப்பாசிகளை போல இருக்கிறார்கள். ஆடையெல்லாம் அணியல்ல, ஆனா இருக்கிற முடியினால உடம்புடைய முன்பாகத்துல என்ன இருக்குன்னு தெரியல, பின்பாகத்துல என்ன இருக்குன்னு தெரியல, அவ்வளவு முடி முளைஞ்சிருக்கு. அப்படி இருக்கு. அவங்க ஆட்களை கூட்டு கொண்டு போய் அங்க ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறார், அங்க கொண்டு போய் விட்டாங்க. விட்ட உடனே
அந்த ஆள் வந்து நீங்க யாருன்னு கேக்குறாங்க. நாங்க அவங்க நீங்க யாருன்னு கேட்டோம். நான் யாருன்னு அப்புறம் இருக்கட்டும், நீங்க யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. அவர் உலகாளிகளா அவர் நினைச்சுக்கிட்டார். நம்மளை உணவு பார்க்கறதுக்காக இவங்க வந்திருக்கிறாங்களோ. முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி இந்த ஹதீஸை கூட அந்த உணவு பார்ப்பது சம்பந்தமா உள்ள அந்த பாபில் தான் இதை கொண்டு வருகிறார்கள். உணவு பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள் நினைச்சிட்டு முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்கிறார். அதுபோல சொல்லிட்டு அவர் சில கேள்விகளை கேட்கிறார். நாங்க சொன்ன இந்த மாதிரி கடல் பயணம் செய்து வந்தேன் என்ன அப்படின்னு சொன்னோம். அஹ்பிரோனியன் நகலை பைசான் என்ற பகுதியிலே உள்ள அந்த தோட்டத்தின் விளைச்சல் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டார். அது சிரியாவில் இருக்குது, நல்ல விளைச்சலா இருக்கு. அது ஒரு காலத்துல அதுல ஒரு மாற்றம் ஏற்படும். அப்புறம் கேட்கிறார், அஹ்பிரோனி பஹீரத்து திபிரியா என்ற அந்த வற்றாத அந்த நதி, அந்த பெரும் அந்த தண்ணீர் கடல் மாதிரி இருக்குது, அது எப்படி இருக்குதுன்னு கேட்க, அது வத்திக்கிட்டே இருக்குதுன்னு சொல்றோம். நாங்க ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவர் ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற பதிலை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். கடைசியா எங்கள்கிட்ட கேட்டாரு, அஹ்பிரோனி அனின் நபியில் உம்மியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நபி வந்துட்டாங்களா அப்படின்னு அந்த ஆள் கேட்கிறார். நாங்க ஏற்கனவே வேதத்தை படிச்ச ஆட்கள், இப்படி ஒரு நபி வந்துட்டாங்கன்னு செய்தி நாங்க கேள்விப்பட்டிருந்தோம். அதனால நாங்க சொன்னவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்துட்டாங்கன்னா எந்த சமுதாயத்தில் வந்திருக்கிறார்கள்? அரபு சமுதாயத்தில் வந்திருக்கிறார்கள். அந்த அரபு சமுதாய மக்கள் அவங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்கிறாங்களா? அவங்களோட சண்டை போடுகிறார்களா? ஆமா, யுத்தம் எல்லாம் செய்யறாங்க. யுத்தத்தில் யார் வெற்றி பெறுகிறார்கள்? பெரும்பாலும் இவங்க தான் வெற்றி பெறாங்க. ஆனா நிறைய அரபுகள் அவங்களுக்கு ஒத்து இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. உடனே அவர் சொல்றார், அந்த கட்டி போடப்பட்டிருக்கிறார், அன்னதாலுக்கு ஹைருல்லகும் அவருக்கு கட்டுப்படுவதுதான் அந்த அரபுகளுக்கு நல்லது. அந்த அரபுகளுக்கு நல்லது, அவங்க சொல் பேச்சு கேட்கறது தான் அவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி அவர் சொல்றார். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு, சரி எங்களை பத்தி இவ்வளவு விவரமா கேட்டு நீங்க யாருன்னு நாங்க கேட்டோம். நீங்க யாருன்னு கேட்டோம். அனல் மசீஹு தஜ்ஜால், நான் தான் தஜ்ஜால், நான் தான் தஜ்ஜால், வாக்களிக்கப்பட்ட அந்த தஜ்ஜால். முகமது நபி அவர்கள் என்னை பற்றி அறிவித்திருப்பார்கள், அந்த தஜ்ஜால் நான் தான் சொல்லி அந்த நடந்த செய்திய இவங்க எல்லாம் கடல்ல இருந்து திருப்பி பயணமா இங்க வந்துட்டாங்க. இங்க வந்து சொன்ன உடனே ஏற்கனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு தீவிலே தஜ்ஜால் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறான் என்ற அந்த செய்தியை சொன்னார்கள் அல்லவா? அது ஏற்கனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திட்ட சொல்லி இருந்தாங்க. செய்தினா தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா வந்த உடனே அந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லி அதுக்கு பிறகு அதன் காரணத்தினால் அவங்களும் இஸ்லாம் ஆனார். பெருமக்களே, அதாவது முதல்ல தஜ்ஜால் வருவான். தஜ்ஜால் வந்து அவன் என்னென்ன குழப்பம் பண்ணுவான்? துன்யால 40 நாள் இருப்பான். சொல்லாங்க, 40 நாள் தான் துன்யால இருப்பான். 40 நாள்ல ஒரு நாள் இருக்குது ஒரு வருஷம் மாதிரி இருக்கும், 2வது நாள் இருக்கிற ஒரு மாசம் மாதிரி இருக்கும், 3வது நாள் இருக்கிற ஒரு வாரம் மாதிரி இருக்கும், 4வது நாள்ல இருந்து மீதி உண்டான 36 நாட்களும் கசாயிரிலையோ உங்களுடைய மற்ற நாள்களை போல. சஹாபிகளை பாருங்க, அந்த நேரத்திலேயே அவங்களுடைய மார்க்க உணர்வையும் பற்றையும் பாருங்க. நாயகமே, ஒரு நாள் ஒரு வருஷமா இருக்குன்னு சொல்றீங்களே, 5 வக்து தொழா போதுமா நிறைய தொடருமான்னு கேட்டாங்களாம். ஒரு நாள் வந்து ஒரு வருஷமா இருக்குன்னு சொல்றீங்களே, அப்ப ஒரு வருஷமா இருக்கு அந்த நேரத்துல 5 வக்து தொழா போதுமா, எப்படி ஒரு வருஷத்தினுடைய தொழுகை தொடருமான்னு கேட்டாங்களாம். சொன்னாங்க, அந்த நேரத்தை கணக்கிட்டு கரெக்டா தொழுதுட்டு இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த நேரத்தை கணக்கிட்டு நீங்க கரெக்டா தொழணும்னு சொன்னாங்க. தஜ்ஜால் 40 நாள் இருப்பான். அவனை பத்தி நிறைய ஒரு தனி பாடாது. அப்ப அதனால முதல்ல அதற்கு செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாலே தஜ்ஜால் வருவான். தஜ்ஜால் வந்த பின்னாலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் டமாஸ்கஸில் இறங்குவார்கள். பலஸ்தீனத்திற்கு அருகிலே உள்ள பாபு லுத் என்ற இடத்தில் வைத்து அந்த கொடியவனை தஜ்ஜாலை இவர்கள் கொலை செய்வார்கள். அதோடு அவன் ஜோலி முடியும். அதுக்கு மேல ஈசா அலைஹிஸ்ஸலாம் துன்யாவில் இருப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நற்செய்தி கூட்டங்கள் நடக்கும் துன்யாவில். அவங்களுடைய நற்செய்தி கூட்டங்கள் நடக்கும்னு வருது. அப்படி நற்செய்தி கூட்டங்கள் நடக்கின்ற அந்த நேரத்திலே தான் யஜூஜ் மாஜூஜ்னு ஒரு கூட்டம் கிளம்பும். அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிட்டோட நீங்க எல்லாரும் போய் தூர் சீனா மலை மற்ற இடங்கள்ல எல்லாம் பத்திரமா போய் நீங்க ஒதுங்கிங்க, யஜூஜ் மாஜூஜ்னு ஒரு கூட்டம் வரப்போகுது. இந்த கூட்டம் இருக்குது அல்லாஹ்வே சொல்கிறான், முஃப்ஸிதூன ஃபில் அர்த், பூமியில குழப்பம் பண்ணுபவர்கள் சொல்றான் இல்லையா, என்னென்ன குழப்பம் எழுதுறாங்க, என்னென்ன குழப்பம் எழுதுறாங்க. சில பேர் அதற்குண்டான நிலைப்பாடுகளை எழுதும் பொழுது அந்த யஜூஜ் மாஜூஜ் அடைக்கப்பட்ட அந்த 2 இடம் இருக்கிற அந்த இடத்தை பற்றி கூட சொல்கிறார்கள். அந்த இடத்தை பற்றி கூட இன்னைக்கு வான்மண்டலத்திலிருந்து அது இந்த மேல இருந்து ஒரு போட்டோ எடுத்திருக்கிறாங்க. போட்டோ எடுத்து அது எப்படி தெரியுதான்னு கேட்டா சிற்பி மாதிரி தெரியுதான். அந்த குர்ஆன்ல சொல்லும் பொழுது பைன சதபை நீங்கிறான், மலைகளுக்கு மத்தியில் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சதப் என்ற வார்த்தையை சொல்கிறார். மலையை செல்வதற்கு அரபியில எத்தனை வார்த்தைகள் இருக்கிறது. சதப் என்று சொன்னால் சிப்பின் பொருள். அதனால அந்த மலையினுடைய அமைப்பு சிப்பியை போல் இருக்கிறது. இன்று வந்து இந்த சேட்டலைட் போட்டோ எடுத்து அதை பார்க்கும் பொழுது, அந்த இடத்தை பார்க்கும் பொழுது அது இந்த சிப்பியை போல் இருக்கிறது என்று விளக்கம் சொல்கிறார். அப்ப அந்த கூட்டத்திற்கு எதிராக நடத்த செய்தனா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார்கள். யஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வருவாங்க. வந்த உடனே அவங்க அநியாயம்,
உலகத்துல பாக்குறவன பூரா குறை செய்திருவான், அநியாயம் பண்ணுவாங்க. கடைசியில அவங்க யாரும் உலகத்துல மிஞ்சி இருக்க மாட்டாங்க. இவங்களதான் எல்லாம் ஒழுங்க சொல்லிட்டானே. இவன் என்ன செய்வானா, ஒரு அம்பு எடுத்து வானத்துல விடுவானா, பூமியில் உள்ள ஆளை கூட கொண்டாச்சு, இனிமே வானத்தில் உள்ள ஆளையும் கொண்டு சொல்லி இங்க இருந்து அம்பு எடுத்து அங்க வீசுவானா. அல்லாஹ்வுத்தாலா பெரிய மாக்கிறேன், இதெல்லாம் பெரிய மாக்கிறவன். அவன் என்ன செய்வான், அங்க இருந்து அந்த அம்பு திரும்பி வரும் பொழுது வெத்தக்கரை படிச்ச மாதிரி திரும்பி வருமா. அங்க உள்ள ஆட்களை பூரா மாச்சாச்சு நீவன், அங்க உள்ள ஆட்களை பூரா கொண்டாச்சுன்னு சொல்லி இரண்டாவது மீண்டும் அவர்கள் குழப்பம் செய்து இப்படிப்பட்ட நிலையில இருக்கும் பொழுதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் ஒதுங்கி ஒரு இடத்துல இருக்க சொன்ன, இவ்வளவு நாளாச்சு, எங்களுக்கு சாப்பிடுறதுக்கான உணவுகளும் இங்க இல்ல, மலடி வாரத்துல இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம், ரஹ்மான் இவங்களுடைய அநியாயத்தையும் தாங்க முடியலன்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கு எதிராக துஆ செய்ய அல்லாஹ் தஆலா அவங்களுடைய பிடரியிலே ஒரு கட்டியை கொடுப்பான். அந்த கட்டியின் வழியாக எல்லோரும் மூத்தா போவான், எல்லாம் மௌத்த போவோம். மௌத்தா போறாச்சுன்னா அதுக்கு பிறகு பூமி பூரா அவங்களுடைய பிணங்களா கிடக்கும். ஈசா இரண்டாவது துஆ செய்வாங்க, இரண்டாவது துஆ செய்வாங்க. அல்லாஹ் தஆலா இந்த ராட்சத கழுகுகளை போல அதனுடைய கழுத்தெல்லாம் ஒட்டகம் போல இருக்கும் என்று வருகிறது. அந்த கழுகுகள் இவர்களை எல்லாம் எடுத்து ஒதுக்கும். அதுக்கு பிறகு அந்த நாட்டம் தாங்க முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ய ஒரு பெரும் மழை பெய்யும், பூமியையே கழுகிட்ட மாதிரி ஆகும். அதுக்கு பிறகு பூமியை அல்லாஹ் தஆலா ஒரு செழிப்பை ஏற்படுத்துவான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மகத்துவம் மிக்க உலகத்தின் செயல்பாடுகள் 40 வருஷம் அந்த செழுமை தெரியும் என்றெல்லாம் வருகிறது. பெருமக்களை, அந்த ஆகிரத்தினுடைய கியாமத்தினுடைய நெருக்கமான அடையாளங்களிலே உள்ளது. அதற்கு செய்தனா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்ற அந்த பகுதிகளிலே இப்படி யஜூஜ் மாஜூஜ் வாழ்ந்த அந்த கூட்டத்திற்கும் சென்றார்கள். அந்த பகுதியிலையும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அவர்கள் தர்மத்தை செய்தார்கள், உலக பகுதிகளுக்கெல்லாம் சென்றார்கள், மற்றவர்களுக்கு உறுதுணையாளர்களாக சேவையாளர்களாக தங்களுடைய காரியங்களை ஆக்கிக் கொண்டார்கள் என்று அதற்கு செய்தனா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் என்ற மன்னர் என்பது நிலையிலே மாத்திரமல்ல, அவர்கள் ஒரு பெரிய இறைநேச செல்வராக இருக்கிறார். அவர்கள் அல்லாஹ்வுடைய வலியாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தையும் அவர்களுக்கு கொடுத்தான், ஆகிரத்தையும் கொடுத்தான். அதுபோல் அல்லாஹு தஆலா நமக்கும் ஹைரான துன்யாவையும் ஹைரான ஆகிரத்தையும் தந்தருள்வானாக.